உங்களுக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கிடைக்கணும்னா அது தானாக வராது, யார்கிட்டேருந்து பிடுங்கவும் முடியாது. அது சம்பாதிக்கணும். அது நம்ம எப்படி இருக்கிறோமோ அது உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். அது எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது தேடிலாம் போக தேவையில்ல, நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம ஒழுங்காக இருந்தால் அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான 15 பாயிண்ட்ஸை கொடுக்குறேன். இது சாதாரணமாக சும்மா ஒரு மோட்டிவேஷன்ஸ் இது மாதிரிலாம் கிடையாது. இதை நான் கடைப்பிடிச்சி நான் பல பேருக்கு சொல்லி பல பேருக்கு மாற்றமானதை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ். இது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இது என்னோட வேல சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். முதல்ல உங்களைய மதிங்க. ஏன்னா நீங்கள் யாருன்றது வெளியில் தெரிஞ்சால் மாத்திரம்தான், உங்களை நீங்கள் எப்படி காமிச்சிக்கிறீங்களோ அதை வச்சு தான் எல்லாரும் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் உங்களே நீங்கள் தாழ்த்தி, நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு முடி இல்லை, நான் வழுக்கியாக இருக்கிறேன், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறீங்கன்னா மற்றவங்களும் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் மரியாதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மரியாதையாக உங்களே நடத்துக்கோங்க. இந்த சோலை ஒழுங்காக நடத்த பாருங்கள். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம், கண்ணாடி மாதிரி. நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மனசா, உங்கள் எண்ணமா, உங்கள் பேச்சா, உங்கள் சிரிப்பா, உங்களோட கோவமா எல்லாமே வெளியில் காமிக்கிறது. இந்த உடம்புலேருந்து நீங்கள் உங்களை எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதை காமிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். செகண்ட், மாஸ்டர் த சைக்காலஜி ஆஃப் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜில் நிறைய விஷயம் இருக்குது. அது பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு அசைவிலும் உங்களுக்கு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பேசி தான் தெரியணும் கிடையாது, அந்த நர்வ் சிஸ்டம் வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது. ஹை டு ஹை கான்டாக்டில் சொல்லுவாங்க, நேரடியாக பேசுகிறவங்க கரெக்டாக பேசுகிறாங்கன்றது போலீஸே பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். உங்கள் ஹையை இப்படி அப்படின்னு நீங்கள் மாற்றும் போதே நீங்கள் பொய் சொல்கிறீங்களா, நர்வஸாக இருக்கீங்களா கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் எப்படி நம்மளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் போகிற அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பிக்சர் இருக்கும். அதில் ஒருத்தர் போல்டாக இருக்கிறார், ஒருத்தர் நர்வஸாக இருக்கிறாரு, பயப்படுறாரு. கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பாஸ் பண்ணி அந்த பிக்சரை பாருங்கள். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இது கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது யார் இருக்கிறா, அந்த ஒரு போஸ்டர்ஸ், உங்கள் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு கரெக்டாக நிற்கிறவரதை பார்த்தா கரெக்டாக கான்ஃபிடண்ட்டான ஆள். காரணம் என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லீடர் எப்படி இருப்பார், ஒரு சோல்ஜர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையில் அவங்க இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஹை டு ஹை கான்டாக்டில் பண்ணிட்டு அந்த செஸ்ட்டை ஃப்ரண்ட்டில் விரிஞ்சு கரெக்டாக இந்த ஷோல்டர் கரெக்டாக விரிஞ்சு கரெக்டாக நிற்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் பார்க்க ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தோணும். இன்னொரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா, கையை பின்னாடி வச்சுட்டு பேண்ட் பாக்கெட்டுக்கு என்ன பின்னாடி நிற்கிறாப்புலன்னா நர்வஸாக இருக்கிறாங்க, இல்லோது ஒரு அவங்களுக்குள்ளே பேசக்கூட ஒரு பயத்துக்குள்ளே இருக்கலாம். எந்தது வேணால் அவங்களுக்குள்ள அந்த திங்கிங் இருக்கலாம். அப்போ இந்த 2 பிக்சரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு. இதை பற்றி பேசணும்னு நிறைய இருக்குது, ஆனால் 2 இன்ஸ்டன்ட் தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த இதை எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கிறீங்களா இல்லை நர்வஸாக இருக்கீங்களா? நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் லீடர் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஒரு சோல்ஜர் மாதிரி இருங்க, ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி, ஒரு பிஸ்னஸ் மேன் ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு லுக்கில் இருக்கிறீங்களா, உங்கள் ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களே மரியாதை கொடுப்பாங்க. 3வது, பாஸ் பிஃபோர் யுவர் ரியாக்ட். நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்க, கோவமோ சந்தோஷமோ எது பண்ணுறீங்களோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட்லேருந்து 2 செகண்ட் பாஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணுங்க. உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்லாதீங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதும், உங்களுக்குள்ள நம்ம தப்பாக பேச போகிறோம், இது பேசக்கூடாதுன்னு உங்கள் மைண்டே உங்களுக்கு சொல்லும். வேண்டாம், இது நீ சொன்னேன்னா உங்களை தப்பாக நினைப்பாங்க, இல்லை உன்னோட மரியாதை போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும், டக்குன்னு அந்த வார்த்தை வெளில வராது, தப்பான வார்த்தை கோவத்துலையும் வராது. நீங்கள் ஒரு ஏதாவது குரூப்பில் பேசிட்டு இருக்கீங்கன்னா டப்புன்னு அந்த வார்த்தையை கொடுக்க மாட்டீங்க. அப்போ அந்த உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்போ நீங்கள் எதாக இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துல 2 செகண்டோ நீங்கள் பாஸ் பண்ணி பேச பாருங்க, ரொம்ப நல்லது. 4th, ஆக்ட் வித் மெச்சூரிட்டி நாட் எமோஷன். மெச்சூரிட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வளர்ந்தா மாத்திரம் ஒரு 25 வயசு 30 வயசான மெச்சூரிட்டி கிடையாது. அது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆள் வளர்ந்துருப்பாங்க, ஆனால் நடந்துருக்கிற பிஹேவியர்லாம் பார்த்தா ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் எமோஷன் இல்லாமல் நடந்துக்குவாங்க. அப்போ உங்களை எதை வச்சு எடை போடுறாங்க, நீங்கள் கோவப்படுறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, பீப்புள்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க, நல்லது தான் பேசுகிறீங்களா, அவங்கள டீஆக்டிவேட் பண்ணுறீங்களா, அவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி அவங்கள வேறு ஏதாவது வழியில் தப்பான வழியில் கொண்டு போகிறீங்களா, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த மெச்சூரிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஏஜ் இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட வரும்.
சின்ன பையங்களே இப்போ மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வாய்ஸ் லெவல் வளர்ந்துட்டாலும் மெச்சூரிட்டியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். நம்ம வளர்ந்துருக்கோம், நம்ம சின்ன பையன் இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுங்கள். எமோஷ்னலில் ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு காமாக ஸ்டெடியாக இருந்து சொல்லக்கூடியவர் அந்த மெச்சூரிட்டி பீப்புள் வரும். அப்போ உங்களை பார்க்குறவங்களுக்கு இந்த கரெக்டாக பேசுகிறாங்க, தப்பாக சொல்ல மாட்டாங்க, ஒரு பெரியவங்களாம் கரெக்டாக சொல்கிறாங்க, ஒரு மெச்சூரிட்டியாக பேசுகிறாங்கன்றது ஒரு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். அதை கடைப்பிடிங்க. 5th, ஸ்பீக் லெஸ், லிசன் மோர். நீங்கள் வந்து பேசுங்கன்ற ஒரு இடத்துல ஒரு குரூப்பில் பேசுகிறீங்க அப்படின்னா அது லிசன் பண்ணுற ஹேபிட்ஸ் கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்க, உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அந்த பாயிண்ட்ஸ் அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா இல்லை நான் உங்களுக்கு புரிஞ்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லட்டும். அவங்களுக்குள்ள மனசில் என்னென்ன தோணுது, அவங்க நம்மள மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும், அந்த அபிப்பிராயத்தையும் சொல்லணும். நம்ம மேலே ஏதாவது கோவம் இருக்கும், அதையும் சொல்லட்டும். நம்ம மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட அவங்க பேசலாம். நம்மளால அவங்க பாதிச்சிருக்கலாம், இல்லை நம்மளால ஒரு சந்தோஷம் நடந்திருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்போ அவங்கள வந்து பேச விட்டுட்டு நான் சொல்கிறது கரெக்டாக லாஸ்ட்டில் முடிப்பாங்க, ஓகேவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ பேசுங்க. நீங்கள் வந்து அவங்க பேச விட்டுட்டு சின்னதாக ஆன்சர் பண்ண பாருங்க. அப்போ உங்கள் மேலே இருக்க மரியாதை கிடைக்கும். ஏன்னா ஒரு மெச்சூராக நம்ம நடந்துக்கிறோம். நம்ம வந்து கிளியராக அவங்க லிசன் பண்ணுறோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நம்ம சொல்ல வரதை வாங்கிக்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்ல வரல, நம்ம சொல்கிறதும் தப்போ ரைட்டாக அனலைஸ் பண்ண அவங்களுக்கு தெரியுது. அப்போ இவங்ககிட்ட பேசலான்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படின்றது இந்த இடத்துல தெரிஞ்சிடும். அப்போ அவங்க பேசுகிறத லிசன் பண்ணுற இருங்க, காது கொடுத்து கேளுங்க. 6வது, சே ஐ வாஸ் ராங் வித்தவுட் ஹெசிடேஷன். எங்கேயாவது தப்பு நடந்திருக்கு, இல்லை உங்களால் ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சானாலும் தயங்காமல் மன்னிச்சிருங்க, ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஆமாம் இந்த மாதிரி பேசிட்டேன், இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ற போது அந்த ப்ராப்ளம் அந்த இடத்துல முடியும். உங்கள் மேலே இருக்க மதிப்பும் ஏறும். காரணம் என்னென்னா உண்மையாக இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்க. தான் மேலே இருக்க தப்பு இருந்தாலும், தான் சார்ந்தவங்க மேலே தப்பு இருந்தாலும், ஆமாம் நடந்துருச்சு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்பாங்க, சாரி கேட்பாங்க. நடந்துருச்சு, ராங் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க பார்ப்பாங்க. அவங்க அங்கே அந்த எக்ஸ்டேஷனே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப் வச்சிடலாம். ஒரு பிரச்சனை நடந்துருக்குன்னா அந்த இடத்துல ப்ராப்ளத்துக்கு ஒரு இஷ்யூக்கு வைக்கணும்னா எஸ்டேஷன் இல்லாமல் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு சாரி கேட்டு கூட போகலாம், ராங்காக நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல பார்க்குறவங்க சுற்றி இருக்கிறவங்க அந்த இடத்துல வேணால் அந்த இன்சிடென்ட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க மனசுலையும் அவங்களோட சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் ஒரு லெவலுக்கு உங்களோட மரியாதை இன்னும் கூடும். அப்போ பெட்டர் நீங்கள் அந்த இடத்துல சாரி சொல்ல பாருங்கள். ராங்காக இருந்துச்சுன்னா எஸ்டேட் இல்லாமல் மன்னிச்சுட்டு தலை குடிஞ்சிட்டு போகிறனால தப்பே கிடையாது. 7வது, பி பங்க்சுவல் எவ்ரி சிங்கிள் டைம். பங்க்சுவலாக இருக்கிறத பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த இதில் ஒன்று. எனக்கு பங்க்சுவல்ன்றது ரொம்ப பிடிக்கும். வைஃபை என்னை கோச்சுக்குவாங்க. இப்போ காலையில் 7:50க்கு ஒரு ட்ரெயின் நான் மதுரைக்கு போகிறேன்னா நான் ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கே எழுந்திரிச்சு என்னோட வேலை இருக்கிறது எல்லாத்தையுமே கடகடன், ஏன்னா ஆல்ரெடி நான் எந்திரிக்கிற ஆள், பிஃபோர் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு அட்லீஸ்ட் 5:45க்கெல்லாம் நான் ரெடி ஆயிடுவேன். வீட்டில் இருக்கவங்க ரெடி பண்ணி கொண்டு போய்டுவேன் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் 7:50 தான். நான் ஸ்டேஷனுக்குள்ளே அட்லீஸ்ட் 6:30லேருந்து 6:45க்குள்ளே இருக்கணும்னு நினைப்பேன். 1 ஹவருக்கு முன்னாடி உள்ளே இருக்கணும். ட்ரெயின் வருது வரல, ஆன் டைமில் இருக்கும் அப்போல்லாம் கிடையாது. எனக்கு அது பிடிக்கும். அது மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் ஆன் டைமில் இருக்கணும். ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னா 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இருப்பேன். இல்லைன்னா அந்த இடத்துல நின்று ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன், நீங்கள் சொன்ன 7 மணிக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லிடுவேன். 6:50க்கு நான் சொல்லுவேன். இப்படி இந்த ஃபங்க்ஷன் இருக்கும்போது என்னை பார்க்குறவங்ககிட்ட இவன்ட்டு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது கரெக்டாக செஞ்சுருவான், இவன் கரெக்டாக இது ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்ற போது எல்லாரும் கொடுப்பாங்க. அதுதான் மரியாதை. அப்போ இவன் பங்க்சுவலாக இருக்கிறான், கரெக்டான வேலையை பண்ணுவான், நம்ம மேலே மித்த எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடும். பங்க்சுவலாக இருந்தாலே உங்கள் மேலே மரியாதையும் இருக்கும், நீங்கள் செய்கிற வேலையும் கரெக்டாக பண்ணிடுவீங்க, பொலைட்டாக பண்ணிடுவீங்க, காமாக பண்ணிடுவீங்க, கரெக்டாக அது கேல்குலேட்டாக எல்லா விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது பி ஆன் டைமில் இருக்கிறது, அந்த பங்க்சுவல்ன்றதை மெயின்டைன் பண்ணுங்கள். லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அதை இல்லை நீங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் பங்க்சுவல் நடக்குது நடக்கலை அங்கே இருக்க பாருங்கள். 8வது, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் ரெஸ்பெக்டபிள் பீப்புள். உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ந்த பீப்புள்ஸ், இது முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்கிறா யாராக இருந்தாலும், கூட பிறந்தவங்க இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறாடாலும் சரி, யாராக இருந்தாலும் வச்சுக்காதீங்க. உங்கள் சர்க்கிள் ஃபுல்லாக பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் எந்த இடத்துலையும் தாழ்ந்தும் போக மாட்டீங்க, அவங்களாலையும் சரி உங்களாலையும் அந்த எனர்ஜி எப்பயுமே அந்த
பாசிட்டிவா இருக்கும்னு சொல்ல வராங்க. அப்போ அவங்க இருக்கும்போது முடியாது செய்யாது அப்படின்னா நீங்க நினைக்கும் போது சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த ஒரு பாசிட்டிவ் வார்த்தை கூட வந்து ஓகேன்னு இருக்கலாம். சில நேரம் ஓகே செய்யாம இருக்கலாம். ஆனா நெகட்டிவ் வார்த்தை உடனே செய்ய வச்சிருமா. அந்த கருப்பு கலர்ன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் வந்து உங்களைய அழிக்கிறோம், அழிச்சே போட்டுரும். செய்யாத, வேண்டாம், நான் ட்ரை பண்ணேன், பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இங்க போகாத, இந்த இடத்த வாங்காத, இந்த பணத்தை பண்ணாத, இந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணாத, இந்த லோன் வாங்காத, இந்த வீடு வாங்காத, இந்த இடத்த, இப்படி நிறைய இது அவங்க ஃபெயிலியரை நம்மளுக்கு நடக்க போற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆனா நம்ம அதே மெத்தடை பண்ணுவோமான்றது கிடையாது. நம்ம எனக்கு என்ன தோணுதோ, என் மைண்ட் என்ன தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்குவேன். ரைட்டா? அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் ஓரளவுக்கு எல்லாரையும் நான் கொண்டு வர முடியாது. ஆனால் அப்படி நெகட்டிவாக இருக்க பீப்புள்ஸை கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுக்க மாட்டேன். கான்டாக்டில் மேக்ஸிமம் அவங்க நம்பர் என்கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்க அன்வான்டாக நெகட்டிவ் சார்ந்தே மெசேஜே அனுப்பிச்சுட்ருப்பாங்க, நியூஸ் அனுப்பிச்சுட்ருப்பாங்க. அதனால அந்த மாதிரி பீப்புள்ஸை நான் வந்து கட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ எனக்கு வந்து காலைல எந்திரிச்சா அந்த மாதிரி நியூஸ் வரவே வராது, தேவையில்லாம நியூஸ் வராது. அப்போ நீ சுற்றி இருக்கிறவங்க விஷயம் இருந்தால் என்னை கூப்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவை நானே எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். 9வது, நெவர் பெக் ஃபார் அட்டென்ஷன் ஆர் வேலிடேஷன். ஏதாவது தேவைன்னா அவங்களுக்கு சார்ந்தே சில பேர் இருப்பாங்க. ஒரு காசுன்னா அவங்ககிட்ட வாங்குறது, ஒரு பணம் கொடுத்துருவாங்க, அப்படி வாங்குறது. ஏதாவது தேவைன்னா அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்குறது, இதை நான் செய்வா வேண்டாமா. நம்மக்கிட்ட சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் அது கற்றுக்கோங்களேன். தப்போ ரைட்டோ சில விஷயங்கள் பண்ணுங்களேன். பேங்க் போக முடியலையா, எழுதி அது கற்றுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன வரலையோ அது தட்டி தடுமாறியாவது கற்றுக்கிட்டா நம்ம அந்த செய்யும் போது தப்பு ரைட் ஃபர்ஸ்ட் தடவை தப்பு வரும், 2வது 3வது கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்க கிட்ட சார்ந்தே இருக்க மாட்டோம். நம்ம சார்ந்து இருக்கனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு வேற வேலையாக இருக்கலாம். நம்ம கேட்கும் போது அவங்க வராதப்போ நம்ம அர்ஜென்ட்னால நம்மளுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும். அதுக்கு அவங்கள சார்ந்தே எந்த விஷயம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதோ, ஒரு பேங்க் போகிறதோ, இல்லை ஒரு வேலை சம்மந்தமாக கேட்குறதோ, இப்போ ஓப்பனாக நீங்கள் ஒரு கூகுளோ சாட்ஜிபிடியோ டீப்சிக்கோ எதில் வந்து நீங்கள் கேட்டாலும் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுது, தமிழில் அடித்தாலும் ஆன்சர் பண்ணுது. அப்போ பெட்டர் அங்கே நம்ம கேட்கலாம். சில மனிதர்கள் வந்து நமக்கு சார்ந்து இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே அவங்க கிட்ட போகும்போது நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க, நம்மளைய வந்து வேலிடேட்டே பண்ண மாட்டாங்க, மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள நீங்கள் மதிச்சு போகிறீங்கல்ல, அவங்கள மரியாதை கொடுத்து அவங்க சொல்லுனா கரெக்டாக இருக்குன்னு போகிறீங்கல்ல, நீங்கள் எப்போ அது மாதிரி ஆக போகிறீங்க? உங்களை மரியாதை கொடுத்து அவங்க இன்னொருத்தவங்க வரணும் இல்லை, அவங்க வரணும் இல்லை. அப்போ நம்ம ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணால் மாத்திரம் தான் வருவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கற்றுக்கணும். நம்ம முடியாத விஷயத்தை வாழ்க்கையில நீங்க முடியாத எந்த விஷயமே இல்லை, நினைச்சா கத்துக்கலாம். நீங்க ஜாவா கோடிங் கூட உங்களால கத்துக்க முடியும். அதுக்கு ஆசைப்பட்டா நடந்துரும். அது படிப்பெல்லாம் மேட்ரு கிடையாது. இந்த மாதிரி வீடியோ பண்ணா நினைச்சா பண்ணிடலாம். யாராலையும் முடியாதெல்லாம் கிடையாது, முடியும். அது 2 விஷயம் நீங்க கேட்டு 3வது விஷயம் நீங்க அப்ளை பண்ணும்போது தானால் நடந்துரும். அதனால யார்கிட்டையும் கெஞ்சி கூத்தாட்டி நிக்காதீங்க. உங்க மதிப்பு குறைஞ்சிரும். உங்க மரியாதை கூடணும்னா நீங்க எல்லாத்தையும் கத்துக்கோங்க. 10வது, டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் டூ மச். உங்களை பற்றி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை பற்றி தெரியணும்னா மற்றவங்க பேசணும். நீங்கள் யாருன்றது தெரியணும்னா நான் உங்களை பற்றி பேசணும். நீங்களே உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அதை தெரியும், இதை தெரியும் சொல்கிறத விட நீங்கள் பற்றி உங்களை பற்றி ஸ்ரீராமுக்குலாம் இது தெரியும், வீடியோ எடிட்டிங் தெரியும், வீடியோ பண்ணுவார், நல்லா பேசுவார், மோட்டிவேஷன் கொடுப்பாரு, கான்ஃபிடென்ட்டாக இருப்பார் அப்படின்னு நான் சொல்லணும். அதை விட்டுட்டு நானே வந்து என்னை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது. இவர் என்ன தன் பறவையை மத்தியே பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைப்பீங்க. வீடியோல நான் பேசலாம், ஆனா ஒரு குரூப்பா இருக்கும் போது தனியா இன்னொருத்தவங்கிட்ட நீங்க இதை இண்டிவிஜுவலா பேசும்போது இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. உங்களை பத்தி தற்பெருமையும் அடிக்காதீங்க, உங்களை பத்தி எதையும் சொல்லாதீங்க. ஏன்னா சொல்லாத வரைக்கும் அதுல உங்களோட வீக்னஸும் தெரிஞ்சிடும், உங்க பிளஸும் தெரிஞ்சுட்டு எல்லாமே உங்களை பத்தி தெரிஞ்சிடும். அது நிறைய பேருக்கு சாதமாகும். இன்னொரு பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இவன் என்ன தற்பெருமையா பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்மள வேற மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பெட்டர் உங்களை பத்தி எதை ரொம்பவும் சொல்லாதீங்க, ஒரு மிஸ்ட்ரியான பீப்புளா இருங்க. 11th, பி த லாஸ்ட் ஒன் டு ஸ்பீக் இன் எ குரூப். கடைசியா ஒரு குரூப்ல நம்ம பேசுற மாதிரி வச்சுக்கோ. ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்டா பேசணும்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் பேச விடுங்க. எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட்ஸை சொல்லட்டும். கடைசியா இல்லாத பாயிண்ட்ஸையும் நம்ம சொல்லலாம், நம்மளோட தாட்ஸ் என்னவோ நம்ம சொல்லலாம். அப்போ லிசன் பண்ணுறவங்க அத்தனை பேரும் அவங்க பேசி முடிச்சிருப்பாங்க. நம்ம பேசுகிறத லிசன் பண்ணுவாங்க. நம்மக்கிட்டேருந்து வேலிட் பாயிண்ட்ஸ் வெளில வரும். அந்த பொறுமையாக காமாக லவுடாக பேசாமல் மீடியம் வாய்ஸில் பேசும்போது அவங்களுக்குள்ள எல்லாமே அவங்களுக்குள்ள ஓடின கொஷின்
ஏன்னா சொல்லியிருப்பாங்களே குரூப்பில் நிறையா பேசும்போது ஒரு கொஷின், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகும். இதை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். அப்போ ஸ்ரீராம்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கும் போது எல்லா பாயிண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. நம்ம அவ்வளோ புக்ஸ் படிக்கிறோம், அவ்வளோ வீடியோ பார்க்குறோம்னா இதுக்கு காரணம் தற்பெருமைக்காண்டிலாம் இல்லை. அங்கே தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அவங்க சொல்கிறதையும் நம்ம வாங்கிக்கிறோம். அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தையும் வாங்கிட்டு இன்னும் வேலிட் ஆடட் பாயிண்ட்ஸாக நம்ம கொடுக்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு மரியாதை ஆட் ஆகும். 12th, நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். உங்களை யார்கிட்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் இன்னொருத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேரிசன் பண்ணவே கூடாது. எல்லாருமே யூனிக்கானவங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் என்கிட்ட இருக்காது, என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்காது. இதே நான் வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன்னா இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற மாதிரி மெத்தடில் நான் பண்ணலை. நான் ஒரு வீடியோ எடுத்துன்னு ஒரு எஃபெக்ட்ஸோ ஒரு இதோ பண்ணாமல் ராவ் அண்ட் ரியல் கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி நான் உங்கள் கூட உட்காந்து டேரெக்டாக நான் பேசுகிறேனோ, 1-to-1 பேசுகிறேனோ, ஒரு குரூப்கிட்ட பேசுகிறேனோ, அது மாதிரி வீடியோவில் பண்ணுறேன். அப்போ இந்த இது வந்து என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கும். இதே ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குமா? இன்னொருத்தவங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுறாங்கன்னு என்ன மாதிரி இருக்காது. நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு இருக்கான்னு பண்ணலை. எனக்கு இது வருது, நான் பண்ணுறேன். ரைட்டா? இது பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்போது அந்த இடத்துல வந்து கம்பேரிஷனே வராது. ஒரு யூனிக்கான பர்சன் இருப்போம். எல்லாருக்கும் தனி தத்துவமான விஷயங்கள் இருக்குது. உங்ககிட்டையும் தனியான ஒரு எல்லா மெத்தடும் உங்கள்கிட்டையும் இருக்குது. என்னைய பார்த்து நீங்கள் பண்ணுறதோட காப்பி பண்ணலாம். ஆனால் இதே இதை பேஸ் பண்ணாமல் வேறு ஆங்கிளில் பண்ணலாம். இப்போ நான் வீடியோ இருந்தது பண்ணுறேன்னா இன்னொரு விஷயத்தில் நான் பார்த்தேன், அதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் அவங்க வேறு ஆங்கிளில் என்னோட ஆஸ்பெக்டில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். அப்போது இந்த டெலிவரி வேறு மாதிரி வரும். இதே வீடியோவை இதே மாதிரி பாயிண்ட்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்ல வேற மாதிரி இருக்கும். கம்பேரே பண்ண முடியாது. அப்போ ஒரு யூனிக்காக இருக்கணும். ஏன்னா இது கம்பேர் பண்ணி என்ன ஆகும்னா சில மைனஸ்டாக உங்களுக்கு தோணும், சில பேரோட உங்களுக்கு ப்ளஸ்ஸை தோணாது, உங்களை யாருன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்கு பதிலாக கம்பேரே பண்ணாதீங்க. அவங்க வேற, நீங்கள் வேற. ரஜினிகாந்த் வேற, கமல்ஹாசன் வேற. 2 பேரும் இண்டஸ்ட்ரியில் இன்ன வரைக்கும் இருக்காங்க. 40 வருஷத்துக்கு மேலே, 40-50 வருஷத்துக்கு மேலே. அப்போது 2 பேரும் வேற வேற டேலண்ட். ஒருத்தர் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணுவார், ஒருத்தர் ஆக்ஷனோட ஆக்டிங் பண்ணுறாரு. வித்தியாசம் 2 பேர்ட்டையும் இருக்குது. 2 பேரும் வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க, ஆனால் வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் லைஃப்பில். இது மாதிரி எல்லாரும் அப்படி தான் இருப்போம். நீங்கள் பார்க்குற மாதிரி நான் இருக்க மாட்டேன், என்னைய மாதிரி நீங்கள் இருக்க மாட்டேன். இதுதான் உண்மை. கம்பேரிசன் யாரையும் எங்கேயும் பண்ணாதீங்க. 13வது, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி யுவர் டீம் மிஸ்டேக்ஸ். ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஒரு பாஸாக இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் டீமில் இருக்கிறவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுங்க. ஒரு லீடர் ஆகணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். சில பொலிட்டிஷியன்லாம் பார்த்தா வெளியில் தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். ரயில்வே மினிஸ்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது அந்த லீடர் மாத்திரம் தான் எடுப்பாங்க. அப்போது கீழே இருக்கிறவங்க பொறுப்பை வந்து இவர் தட்டி கழிச்சார்னா அப்போ இவர் லீடர் கிடையாது, இவரும் சதாசன மனிதர். அப்போ ஒரு பாஸாக இருக்கிறவர் தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தா ரிசைன் நான் பண்ண சொல்ல, ஆமாம் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம், கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பேச பார்க்கணும். அப்போ உங்கள் மேலே ஒரு மதிப்பும் வரும், உங்கள் டீம் மேலே ஒரு மதிப்பு வரும். அப்போ டீம் திருப்பி அந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாங்க. பாஸே நம்மளோட பொறுப்பை எடுத்து இது பேசுகிறாருன்னா நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவர் மேலே அவங்களுக்கு மரியாதை வரும். பாஸ் மேலே, பாஸ் வந்து அவரோட சீனியர் பாஸ் மேலே மரியாதை கொடுப்பாங்க. இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஒன்று, பொறுப்பும் கூடும், உங்கள் மரியாதையும் கூடும், நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அப்போ ஒரு லீடராக ஆகணும்னா, ஒரு பாஸாக இருக்கணும்னா டீம் பண்ணுற மிஸ்டேக்கை ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நடக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுத்துக்க சொல்கிறேன். 14th, ஸ்டே கிரவுண்டட் ஈவன் வென் யூ சக்சீட். ஜெயிச்சிட்டா சில பேர் ரொம்ப குதிப்பாங்க, நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிக்கிறது கொண்டாடலாம். ரொம்ப அளவுக்கு மீறி போகிறது. உதாரணமாக டோனி இருக்கிறாரு, MS டோனி எப்படி இருப்பார்? ஜெயிச்சாலும் தோத்தாலும் கூலாக இருப்பார். அவர் அதனால கூல் கேப்டன் சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்னா, ஜெயிச்சிட்டேன், தோத்துட்டாலும் தோத்துட்டேன், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான், ஒரே டோனில் தான் சொல்லுவார். ஜெயிச்சனாலும் ஆட மாட்டேன். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், நான் அது ஜெயிச்சிட்டேன்னு ஆட்டா அடுத்த மேட்ச் நான் பண்ண மாட்டேன், அடுத்து நான் விளையாட மாட்டேன், இன்னும் ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டேன். தோத்துட்டேன்னு அதிலே நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம காமாக இருந்துட்டேன்னா, இல்லை அழுதுகிட்டே இருந்தேன்னா அடுத்த மேட்ச்சை எஃபெக்ட் போட மாட்டேன். அப்போ ரெண்டையும் நான் திருப்பி அது வேலையாக நான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு பிடிச்சி பண்ணுறேன். அப்போ சக்ஸஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பார்ட்டி ஸ்மைலு அப்படின்னு மூவ் ஆவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்டடாக இருங்க, உண்மையாக இருங்க. சக்ஸஸ் ஆகிடுச்சா சந்தோஷப்படுங்க. ஆனால் அடுத்தவங்களை தாழ்த்திக்கிட்டு மட்டன் தட்டிக்கிட்டு சில பேர் அந்த சக்ஸஸை கொண்டாடுவாங்க. நான் ஜெயிச்சிட்டேன், பார்த்தியா நான் மாத்திரம் தான் ஜெயிட்டேன், உன்னால் ஜெயிக்க முடியாது, இப்படி சொல்கிறதுக்கு பதிலா ஜெயிச்சிட்டோம் வாங்க, நீங்கள் தோத்துட்டிங்களா, நான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்றது போகிறதுக்கு தன்மையோடு இருங்க.
கிரவுண்டடாக இருங்க. சக்ஸஸை ரொம்ப கைக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிட்டில் இருக்கிற மாதிரி இருக்க சொல்லுவாங்க. அந்த ஆங்கிள் இருந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த இடத்த அந்த கிரவுண்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா அடுத்தது தான் யோசிப்பாங்க தவிர போன மேட்சை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கிரவுண்டடாக சக்சீட யோசிச்சுட்டு இருங்க. லாஸ்ட் ஒன் 15th, ஹேவ் அ கிளியர் பர்பஸ். உங்கள் லைஃப்பில் ஒரு பர்பஸ் வச்சுக்கோங்க. எதுக்கு பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்க இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா என் குடும்பத்துக்காண்டி இருக்கேன், ரைட், அது ஒரு பர்பஸ். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பர்பஸ், உங்களுக்காண்டி ஒரு பர்பஸ் இருக்கணும். நானும் குடும்பத்துக்காண்டி இருக்கேன். ஏன் இந்த வீடியோ நான் பண்ணுறேன், ஏன் இதை உட்காந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வியூஸே இப்போ போகிறது இல்லையா? இப்போ கடந்த ஒரு 2 மாசமா பாருங்கள், எனக்கு வியூஸே இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன் நான் பண்ணிகிட்டே இருக்கேன்? பணம் சம்பாதிக்க காசும் வரல, இதில் சம்பாதிக்க நிறையா வரும், பேர் புகழும் அதுவும் இல்லை, எதுவுமே எனக்கு வரல. ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? என்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்க, விஷயம் தெரியாதவங்க எவ்வளோ பேருக்கு நான் கஷ்டப்பட்டேன். அப்போ கஷ்டப்படும்போது எனக்கு யாரும் சில விஷயங்கள் சொல்ல, சில பாயிண்ட் சொல்லலை, சில தோல்வியிடும் போது நான் உட்கார்ந்துருப்போம், யாரும் சொல்லலை. அப்போ நிறைய பேத்துக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், லைஃப்பில் போய் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னால் போக முடியாது, ஒவ்வொரு இடத்துலையும் ரோட்டில் நின்று சொல்ல முடியாது, சொன்னால் என்னை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. அதுக்கு பெட்டர் ஒரு வீடியோவாக நான் போடும்போது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சேருது. இதுதான் என் பர்பஸ். லைஃப் லாங் இதை நான் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். என் பர்பஸ்ஸு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஒரு விஷயத்தை நான் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன், அவங்களுக்கு மடமாத்திரன்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து அவங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் கற்றுக்கிட்டதையும், நான் தோல்வி அடைஞ்சதையும், நான் ஜெயிச்சதையும், என் சந்தோஷத்தையும், என் துக்கத்தையும் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் பண்ணும்போது மாற்றிக்குவீங்க. நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் கடுகளவு நான் கற்றுருக்கேன். ஆனால் அது நீங்கள் சொல்லும் போது இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு தோணும். ஒரு நண்பனாக இருந்து சொல்கிறேன், ஒரு அண்ணனாக இருந்து சொல்கிறேன், உங்கள் பையனாக இருந்து நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள வந்து சேருது. ஒரு அப்பாவாக இருந்து நான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஓ ரைட்டு, இது ஏதோ சொல்கிறாங்க, இதை ஜஸ்ட் இதில் நான் சொன்ன 15 பாயிண்ட்டில் ஒரு 5 பாயிண்ட் மாற்றினீங்கனாலே எனக்கு ஒரு சந்தோஷம். சில பேர் ஒரு பாயிண்ட் மாற்றினாலே சந்தோஷம். இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்க ஒருத்தையும் கரெக்ஷன் பண்ணும் போது ஒரு சந்தோஷம். பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, அது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த பர்பஸ் தான். யாரும் சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை, உட்கார்ந்து வச்சு பேசுறதுக்கு யார்ட்டையும் ரெடி இல்லை. ஏன்னா உலகம் அப்படி போயிட்டுருக்கு. இந்த பர்பஸை நான் பண்ணுறேன், எல்லாருக்காண்டியும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். உலகத்துக்கு சொல்லணுன்றதோட என்னைய மாதிரி கஷ்டப்பட்டவங்க நான் பாதிச்சிருக்கிறேன். லைஃப்பில் தோல்விங்கிறது பல இடத்துல பார்த்துருக்கேன். இப்பயும் எனக்கு பண கஷ்டம் இருக்குது, இப்பயும் உட்காந்து நான் இந்த வீடியோ பண்ணுறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சேரும்ல, அந்த நம்பிக்கையில் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது லைஃப் லாங் தொடங்கும். என் லைஃப்பில் இங்கே என்ன ஆனாலும், இப்போ எனக்கு 48 ஆகுது, இன்னும் 40 வருஷம் ஆனாலும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இதுதான் என்னோட பர்பஸ். இது மாதிரி உங்களோட பர்பஸ் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்களோட லைஃப்பில் என்ன பர்பஸாக இருக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் வீடியோவும் என் சேனலும் இன்னும் க்ரோ ஆகும். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.